अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 8/2/2023. मीठे बच्चे सदा याद रखो हम ब्राह्मण छोटी है. இனிமையான குழந்தைகளே, சதா நினைவில் வைக்க வேண்டும், நாம் பிராமணர்கள் குடிமிக்கு சமமானவர்கள். புருஷோத்தம் பன் ரஹே தோ ஹர்ஷித் ரஹேங்கே. பிராமணர்களாகிய நாம உயர்ந்த நிலை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு எண்ணம் இருந்தால் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். अपने आप से बात करना सीखो तो अपार खुशी रहेंगे. தானே தனக்குள் பேசக்கூடிய கலையை கற்றுக்கொண்டால் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கலாம். நான் இப்போ பிராமணனாக இருக்கேன், நான் புருஷார்த்தம் பண்ணி மீண்டும் தேவதையாக ஆயிட்டிருக்கேன். நான் தான் கல்பத்துக்கு முன்னாடி தேவதையாக இருந்தேன், இப்போ மீண்டும் அந்த நிலை அடைவதற்குண்டான முயற்சி செய்துட்ருக்கேன், நான் தான் அந்த மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு தனக்குள்ளே பேசும்போது அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: बाप की शरण में कौन आ सकता है? बाप शरण किसको देते हैं? பாபாவுடைய சரணத்தில் யார் வர முடியும்? தந்தை யாருக்கு சரணம் தருகின்றார்? बाप की शरण में वही आ सकता है जो पूरा पूरा नष्ट मोहा हो. பாபாவுடைய சரணத்தில் அவர்கள் தான் வர முடியும். யாரு? யார் முழுமையாக மோகத்தை வென்றவர்களாக ஆகிவிட்டார்களோ. जिनका बुद्धियो सब तरफ से टूटा हुआ हो.
யாருடைய புத்தியின் தொடர்பு அனைத்து பக்கத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றதோ அவங்க தான் பாபாவின் சரணத்தில் வர முடியும். மித்திர சம்பந்தி ஆதிமி புத்தி ஹி லக்தி ந ஹோ. உற்றார் உறவினர்கள் மேலே அவங்களுடைய புத்தியின் தொடர்பு ஏற்படக்கூடாது. அந்தளவு கம்ப்ளீட்டாக எல்லார்கிட்டையும் தான் அவங்க விடுபட்டு இருக்கணும். எப்போ தேக சம்பந்தங்கள்லேருந்து மோகத்தை நீக்கி ஒரு பாபாட்ட புத்தியின் தொடர்பை வைக்கக்கூடிய சக்தி அடைகிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய சரணத்தில் வர முடியும். புத்தி மீ ரஹே மேரா தோ ஏக் பாபா தூஸ்ரன கோயி. புத்தியில் இந்த சிந்தனை இருக்கணும், எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, அவரை தவிர யாருமே இல்லை. ஐசே பச்சைகி சர்வீஸ் கர் சக்தாகி. இம்மாதிரி நிலை உள்ள குழந்தைகள்தான் சேவை செய்ய முடியும். பாபி ஐசே பச்சோं को ही शरण देते. பாபா இப்படிப்பட்ட குழந்தைகளுக்குத்தான் சரணம் அளிக்கின்றார். ஏன்னா பாபாட்ட வந்த பிறகு கலியுகத்தின் நினைவு இருக்கக்கூடாது. கலியுகம் பக்கம் புத்தி இருந்ததுன்னா அப்போ இங்கிருந்துட்டு கலியுகத்தை நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால சேவை செய்ய முடியாது. ஓம் சாந்தி. ஏ ருஹானி பாப் டீச்சர் குரு ஹே. இவர் ஆன்மீக தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்காரு. एक तो बच्चे अच्छी रीति समझ गए, दुनिया इन बातों को जानते नहीं. குழந்தைகள் நீங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டீங்க, ஆனால் உலகத்தில் உள்ளவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது. பல் சந்நியாசி கத்தே சிவோகும். சந்நியாசிகள் சொல்கிறாங்க நானே சிவன் அப்படின்னு. ஐசே நஹி கங்கே பாப் டீச்சர் குரு ஹை. நாங்கள் தான் அப்பா டீச்சர் குருவாக இருக்கின்றோம் என்று சொல்ல மாட்டாங்க. சிறுப் கத்தே சிவோகும் தத்தத்துவம். அவங்க நானே சிவன்னு சொல்லிக்கிறாங்க. தத்தத்துவம் நானே, அதுவே நான். பரமாத்மா சர்வ வியாபி ஹி தோ அரேக் பாப் டீச்சர் குரு ஹோ ஜாயே. பரமாத்மா சர்வ வியாபியாக இருந்தால் ஒவ்வொருவரும் என்ன ஆயிடுவாங்க? அப்பா டீச்சர் குருவாயிடுவாங்க. ऐसे तो कोई समझते भी नहीं. இந்த மாதிரி இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. मनुष्य अपने को भगवान परमात्मा कहलाए तो बिल्कुल रॉन्ग है. மனிதர்கள் தன்னைத்தானே பகவான் என்றும் பரமாத்மா என்றும் கூறுவது முற்றிலும் தவறானது. बच्चों को जो बाप समझाते वही तो बुद्धि में धारण होता है ना. குழந்தைகளுக்கு இப்போ பாபா என்ன புரிய வைக்கின்றாரோ அதை நாம் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். उस पढ़ाई में कितनी सब्जेक्ट होता है. உலகத்தில் படிப்புனா அதில் எத்தனை பாடங்கள் இருக்கும். ऐसे नहीं सब सब्जेक्ट स्टूडेंट की बुद्धि में रखता है. அப்படி இல்லை எல்லா பாடங்கள் மாணவர்களுடைய புத்தியில் இருக்குன்னு சொல்ல முடியாது. यहाँ जो बाप पढ़ाता है वक्त तो एक सेकेंड में बच्चों की बुद्धि में आ जाता. ஆனால் இங்கே பாபா நமக்கு என்ன ஒரு படிப்பு கற்பிக்கின்றாரோ அது ஒரு செகண்டில் புத்தியில் என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ள முடியும். तुम रचिता रचना के आदिमत्यंत ज्ञान सुनाते हो. நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பனுடைய ஆதிமத்திய அந்த ஞானத்தை கூறுகிறீர்கள். तुम ही त्रिकालदर्शी स्वदर्शन चक्रधारी बनते हो. நீங்கள் தான் திரிகாலதர்ஷி மற்றும் ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகிறீர்கள். ஜிஸ்மானி படாய்மே சப்ஜெக்ட் பில்குல் அலகை. உலக ரீதியான பள்ளிக்கூடங்களில் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் முற்றிலும் தனிப்பட்டது. தும் சித்துக்கர் சம்ஜாத்தே சர்வகா சத்கதி தத்தா ஏக் பாப் ஹே. அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய தந்தை ஒரே ஒருவர்தான். சபி ஆத்மா பரமாத்மா கோ யாத் கர்த்தி. அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள். கத்தினா ஓ காட் ஃபாதர். கூப்பிடும்போதே ஓ இறை தந்தைன்னு அந்த ஒருவரை தான் கூப்பிடுறாங்க. ஜரூர் பாப் சே வர்ஷா மில்தா ஹோகா. அவசியம் தந்தைகிட்டிருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்குது, அதனால தான் அவருடைய நினைவு வருது. வர்ஷா கோனேசே துக்குமே ஆஜாத். அப்பா தரக்கூடிய ஆஸ்தி நம்ம எப்போ இழக்கிறோமோ அப்போ தான் துக்கத்தில் வந்துடுறோம். ஏ சுக்கு துக்குக்கா கேள்கை. இது சுகம் துக்கம் என்கின்ற ஒரு விளையாட்டு.
इस समय सभी पति दुखी है. இந்த நேரம் அனைவரும் பத்தித்தமா துக்கத்தில் இருக்காங்க. पवित्र बनने से सुख जरूर मिलता है. பவித்திரமாக ஆகும்போது தூய்மையாக ஆகும்போது அவசியம் சுகம் என்பது கிடைக்கின்றது. சுக் கி துனியா பாப் ஸ்தாபன் கர்த்தே. சுகம் நிறைந்த உலகத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார். बच्चों को बुद्धि में एक रखना हमको बाप समझाता है. நாலேஜ்ஃபுல் ஏக் பாப் ஹே. குழந்தைகளுடைய புத்தியில் இது நினைவு இருக்கணும். நமக்கு புரிய வைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பாபா, அவர்தான் ஞானம் நிறைந்தவர். சிருஷ்டிக்கு ஆதி மத்தியந்துக்கு அக்ஞான் பாப் ஹி தித். சிருஷ்டியினுடைய ஆதி மத்தியந்தத்தை ஞானத்தை பாபா தான் தருகிறார். और सभी धर्म जो स्थापन हुई है वह अपने समय पर आएगा. மற்ற அனைத்து தர்ம ஸ்தாபகர்கள் அவங்கவுங்க நேரத்தில் வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. एक बातें कोई की புத்தி में नहीं. இவைகள் வேற யாருடைய புத்தியிலையும் இல்லை. तुम बच्चों के लिए बाप ने एक पढ़ाई बिल्कुल सहज रखी है. குழந்தைகளாகிய உங்களுக்காக பாபா ரொம்ப சகஜமான படிப்பு கற்று தருகிறார். सिर्फ थोड़े विस्तार से समझाता है. மேலும் இந்த பாடத்தை பாபா சற்று விரிவாகவும் விளக்கமாகவும் புரிய வைக்கிறார். मुझ बाप को याद करो तुम तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. தந்தையாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். யோகி மகிமா பௌத். யோகத்திற்கு மிகவும் மகிமை உள்ளது. பிராச்சீன் யோக் பாரத் கா காயா ஹுவா ஹே. பாரத தேசத்தினுடைய பழமையான யோகத்துக்கு புகழ் பாடப்பட்டிருக்கு. பர்த்து யோக் சே ஃபாய்தா கியா ஹுவா தா ஏ கிஸ்கோ பதா நஹி. யோகத்தின் புகழை பாடியிருக்காங்க, யோகத்தின் மகத்துவம் சொல்கிறாங்க. பட் யோகத்தின் மூலமாக நம்ம என்னவாக ஆகிறோம் இது யாருக்குமே தெரியல. ஏகே கீதா கா வகி யோ ஜோ நிராகார் பகவான் சிக்லாத்தா ஹே. கீதையில் சொல்லப்பட்ட அதே யோகத்தை தான் நிராகாரமான பகவான் வந்து இப்பொழுது கற்றுத்தருகிறார். பாக்கி ஜோபி சிக்லாத்தே மனுஷே ஹே. தேவதோं के पास तो योग की बात ही नहीं. மற்றபடி உலகத்தில் யாரெல்லாம் கற்றுத்தருகிறார்களோ அதெல்லாம் மனிதனுக்கு சொல்லித்தரு. தேவதைகள் வந்து யோகா செய்யணுங்கிற அவசியமே இல்லை. एक अटयो आदि सब मनुष्य सिखलाते. இந்த அட்டயோகங்கள் எல்லாமே மனிதர்களால் கற்றுத்தரக்கூடியது. தேவதா ந சீக்தி ஹே ந சிக்லாத்தி. தேவதைகள் வந்து எந்த யோகத்தையும் கற்றுக்கொள்வது கிடையாது, பிறருக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது. தெய்வீ துனியாமே யோகி பாத்தி நகி. தெய்வீக உலகத்தில் யோகம் என்ற பேச்சே இருக்காது. யோக சே சப் பாவன் பன் சத். ஏன்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய யோகத்தின் மூலமாக அனைவரும் தூய்மையாக ஆகிவிடுகிறார்கள். வக் ஜரூர் யஹா பனேங்கே. அவசியம் நாம் இங்கே தான் யோகா பயிற்சி செய்து நம்ம தூய்மையாக இங்கே தான் ஆகணுமே தவிர சத்தியத்தில் போய் யோகா பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. பாப் ஆத்தே ஹி சங்கம் பர் நயி துனியா பனானே. பாபா வருவதே சங்கம யுகத்தில் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய. அபி தும் புராணி துனியா से नई दुनिया में बदलते हो रहे. ஆனால் நீங்கள் இப்போது பழைய உலகத்திலிருந்து புது உலகத்துக்குண்டான மாறுதல்களை அடைகின்றீர்கள். கிஸ்கோ சம்ஜானா பி வண்டர் ஹே. இதை நாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதிலும் ஆச்சரியம். हम ब्राह्मण छोटी है, सत्य और कलयुग के बीच में ब्राह्मण छोटी. இப்பொழுது நாம் பிராமணர்கள் குடுமியில் இருக்கோம். கலியுகம் மற்றும் சத்தியுகம் இரண்டுக்கும் நடுவில் தான் பிராமணர்கள் இருக்காங்க. பிராமணர்கள் குடுமிக்கு சமமானவர்கள். इसको ही संगम युग कहा जाता है. இதனைத்தான் சங்கம யுகம் என்று கூறப்படுகின்றது. जिससे तुम पुरुषोत्तम बन रहे हो. இதன் மூலம் நீங்கள்
புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். बच्चों की बुद्धि में रहे हम पुरुषोत्तम बनते तो सदैव हर्षित रहे. குழந்தையினுடைய புத்தியில் இந்த நினைவு இருக்கணும், நான் தான் உத்தம புருஷனாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். ஸோ இந்த நினைவு இருந்தால் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஜித்னா சர்வீஸ் கரீங்க உத்தனா ஹர்ஷித் ரஹேங்க. எவ்வளோ சேவை செய்கிறீர்களோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கமாய் கர்னி அவர் கராணிகை. இந்த வருமானத்தை தானும் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் சேவிக்க வேண்டும். जितना प्रदर्शनी में सर्विस करेंगे तो सुनने वालों को भी सुख मिलेगा. படவிளக்க கண்காட்சிகள் நடக்கும்போது நீங்கள் எத்தனை பேருக்கு போய் ஞானம் சொல்கிறீங்களோ அந்த ஞானம் கேட்குறவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அப்பனா ஒரு தூசரோं கல்யாண் ஹோகா. சேவை செய்கிறதுனால தானே தனக்கு நன்மைகள் ஏற்படுத்திக்கிறீங்க, அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க. छोटे सेंटर पर भी मुख्य 5 चित्र जरूर चाहिए. பாபா சொல்றார், சின்ன சென்டராக இருந்தாலும் அங்கு முக்கியமாக 5-6 படங்கள் அவசியம் வைக்கணும். உன் பர் சம்ஜானா சஹஜ். அதை பற்றி நீங்கள் புரிய வைப்பது சஹஜ். சாரா தின் சர்வீஸ் கி சர்வீஸ் ஹை. நாள் முழுவதும் குழந்தையினுடைய மனதில் சேவை பற்றி சிந்தனைகளே இருக்கும். मित्र संबंधी तरफ कोई भी लगत नहीं होनी चाहिए. சொந்த பந்தங்கள் மேலே கொஞ்சம் கூட இந்த பற்றுதல் என்பது இருக்கக்கூடாது. तो इन आंखों से देख रहे उन सब का विनाश होना. இந்த கண்களால் जो इन आंखों से देख रहे उन सब का विनाश होना. இந்த கண்களால் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அவைகள் யாவோ விநாசமாக போகின்றது. பாக்கி ஜோ திவ்ய திருஷ்டி से देखते उनकी स्थापना हो रही. மற்றபடி தெய்வீக பார்வையின் மூலமாக இதெல்லாம் பார்த்தீங்களோ அது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஐசே अपने से बातें करो तुम पक्के हो जाए. இந்த மாதிரி நீங்கள் தனக்குத்தானே பேச வேண்டும். பேச பேச என்னாகும், உங்களுக்கு நீங்களே உறுதி என்பது ஏற்படும். பேகத் கா பாப் से मिलने की खुशी होनी चाहिए. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நாம் சந்தித்துள்ளோம், அந்த தந்தை கிடைச்சிட்டாருங்கிற மகிழ்ச்சி இருக்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, முழு உலகத்துக்கு தந்தையானவர் எனக்கு கிடைச்சிட்டாரு. कोई राजा के पास जन्म लेंगे तो कितना फक्र भी है. எக்ஸாம்பிள் பாபா சொல்ல, ஒரு ராஜா வீட்டில் போய் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். तुम बच्चे स्वर्ग के मालिक बन रहे. நீங்கள் குழந்தைகள் ஸ்வர்க்கத்துக்கே எஜமானர்களாக ஆகின்றீர்கள். ஹரேக் अपने लिए मेहनत कर रहे हैं. ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய முயற்சி தனக்காக. बाप सिर्फ कहते काम चिता पर बैठ तुम खाली होगे. பாபா இப்போ புரிய வைக்கின்றார், நீங்கள் காம விகாரத்தில் ஈடுபட்டதுனால தான் கருப்பாயிட்டீங்க. அப் கியான் சித்தா பர் பைட்டோ தோ கோரா பஞ்ச். இப்போ ஞானம் என்ற சிதையில் அமர்ந்தீர்கள் என்றால் வெள்ளையாக மாறிடுவீங்க. புத்தி में यही चिंतन चलता रहे बल ऑफिस में काम करते रहो याद कर. புத்தியில் இந்த சிந்தனைகளை செய்து கொண்டே ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யலாம், பட் வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஞான சிந்தனைகள் செய்துட்டே இருக்கணும். ஐசனைக்கு ஃபுர்சத் நகி. இப்படி ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது எனக்கு நேரமே இல்லை. ஜித்னா ஃபுர்ஷத் மில்லே ரோஹானி கமாய். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போ நம்ம ஆன்மீக வருமானம் செய்யணும். கித்னி படி கமாயிகை. இது எவ்வளோ பெரிய வருமானம். ஹெல்த் வெல்த் தோனும் சாத் மில்தா. ஏன்னா இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் செல்வம் ரெண்டுமே கிடைக்கின்றது. ऐसे गृहस्थ व्यवहार में रखकर ज्ञान योग में अंदर वालों से भी तीखी जा सकता है. ஸோ இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் ஞான யோகத்தில் நாம் வேகமாக போகும். தன்னை முழுமையாக அர்ப்பணம் பண்ண சரண்டராகி இருக்கக்கூடியவர்களை விட இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களும் முன்னால் போக முடியும். சாரா மதார் யாது பர்கி. முன்னாடி போகணும்னா அதுக்கு ஆதாரம் என்ன?
नीनीव योगा। यहाँ सब बैठ जाएंगे तो सर्विस कैसे करें? எல்லா பாபா குழந்தைகளும் நாங்கள் எல்லாருமே சென்டரில் வந்துடுறோன்னு பாபா கிட்ட வந்து எல்லாம் சென்டரில் உட்காந்துட்டா சேவை யார் செய்வாங்க? ரிஃப்ரெஷ் ஹோக்கர் சர்வீஸ் மே லக் ஜான். பாபா வீட்டுக்கு வரணும், ஞான யோகத்தின் மூலமாக தன்னை புத்துணர்வுள்ளவங்களாக ஆக்கிக்கணும், அப்புறம் சேவைக்கு போகணும். सर्विस का ख्याल रखना चाहिए. सेवे पற்றி चिंतனைகள் இருக்கணும். बाबा तो प्रदर्शनी में जा नहीं सके क्योंकि बाप दादा दोनों इकट्ठा है. பிரம்ம பாபா வந்து போய் படவிளக்கன்னு சொல்ல முடியாது. சொன்னால் நல்லா இருக்குமா? ஏன்னா சிவ பாபா அவருடைய சரீரத்தில் இருக்காரு. ஸோ பாப் தாதா 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரம்மா போய் வெளியிலலாம் போய் சேவை பண்ண முடியாது. பாபா की आत्मा और इनकी आत्मा इकट्ठा है. பாபாவுடைய ஆத்மாவோ இவருடைய ஆத்மாவோ சேர்ந்திருக்கு. ஒண்டர்ஃபுல் யுகல்கை. இவங்க ரொம்ப விசித்திரமான ஒரு ஜோடிங்கிறார். யார்? शिव बाबा ब्रह्मा बाबा. इस युगल को तुम बच्चों की सिवाय कोई जान न सके. இந்த ஒரு ஜோடியை நம் குழந்தைகளை தவிர வேறு யாருமே அறியவில்லை. अपने को युगल भी समझते फिर भी कहते हैं मैं एक बाप का सिकलता बच्चा हूँ. நான் ஒரு தந்தையினுடைய செல்லமான குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகள். इन लक्ष्मी नारायण की चित्र देखकर बहुत खुश होता है. இந்த லக்ஷ்மி நாராயண் சித்திரத்தை பார்த்து சில குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. हम दूसरा जन्म एक हम गद्दी पर ज़रूर बैठेंगे. பிரம்மா பாபா அந்த சித்திரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷவர். அடுத்த ஜென்மத்தில் நான் தான் போய் சிம்மாசனத்தில் அமரப்போகிறேன். தும்பி ராஜ்யோ சீக் ரஹே. நீங்களும் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏம் ஆப்ஜெக்ட் சாம்னே கடா ஹே. உங்களுடைய லட்சியம் எதிரில் இருக்கு. இன்கோ खुशी है मैं बाबा की सिकलता बच्चा हूँ. பிரம்மா பாபாவுக்கு எப்பொழுதுமே ரொம்ப குஷி இருக்குமாம். என்ன குஷி? நான் தான் சிவ பாபாவுடைய கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தை. फिर भी सदैव याद ठहरती नहीं. பாபாவுக்கு அவ்வளோ நெருக்கமான செல்லமான அன்பான குழந்தை. ஆனாலும் பாபா நினைவு செய்யும்போது என்ன ஆயிருது? மனம் நிலையாக இருப்பதில்லை. और तरफ ख्यालत चली जाती. பல பக்கங்களில் சிந்தனைகள் சிதறுது. ड्रामा की ला नहीं जो एकदम याद ठहर जाए और कोई ख्याल न आए. ட்ராமாவில் இந்த சட்டமே இல்லை. எந்த சட்டம்? நம்ம யோகாவில் உட்காந்தோன்னா கம்ப்ளீட்டாக புத்தி ஒரு பாபாட்ட போயிடும். அந்த மாதிரி இல்லை. முயற்சி செய்யணும். மனம் சிதறும். நீங்கள் அபியாசம் பண்ணி அதை பாபா பக்கம் கொண்டு போகணும். பாபா का नंबर 1 सिकलता बच्चा हूँ. शिव பாபாவுக்கு ரொம்ப செல்லமான முதல் நம்பர் குழந்தை पिता श्री ब्रह्मा. पहला नंबर राजकुमार बनूंगा फिर भी याद भूल जाता. பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். நான் தான் சிவ பாபாவுக்கு செல்லமான குழந்தை, அன்பான குழந்தை, நம்பர் 1 குழந்தை. நான் தான் சத்தியத்தில் முதல் நம்பரில் போய் தேவதையாக பிறக்க போகிறேன். இதெல்லாம் தெரியுது. ஆனாலும் சிவ பாபா நினைவு மறந்துடுறது. अनेक प्रकार का ख्यालत आ जाता है. பல்வேறு விதமான சிந்தனைகள் வந்துடுறதாமா. ஏகை மாயா. யோகாவில் அமரும்போது மனம் புத்தி ஒரு பாபா பக்கம் அமரணுமே தவிர வேற சிந்தனைகள் அலைப்பாய்தான். இதுவும் ஒரு மாயா. इन बाबा को अनुभव हो तब तो तुम बच्चों को समझा सके. இந்த பிரம்மா பாபாவுக்கு இதெல்லாம் அனுபவம் ஏற்படுறது. அதனால் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். एक ख्यालत तब बंद होगा जब कर्मातीत अवस्था होगा. அனைத்து எண்ணங்கள் எப்போ நம்ம மனம் புத்தியிலிருந்து நீங்கோ, நம்ம கர்மாतीत நிலை அடையும் போது தேவையற்ற எண்ணங்கள்லாம் போயிடும். ஆத்மா संपूर्ण बन जाए फिर तो एक शरीर भी रख न सके. ஆத்மா சம்பூர்ண நிலை அடையும் போது அதுக்கப்புறம் இந்த தேகத்தில் ஆத்மா இருக்காது. शिव बाबा तो सदैव प्यूर ही प्यूर. शिव बाबा எப்பொழுதுமே தூய்மையானவர். पति दुनिया पतित शरीर में आकर पावन बनाने का पार्ट इनका है. பதீத்த உலகத்தில் பதீத்த சரீரத்தில் வந்து
அனைவரையும் தூய்மையாக ஆக்கக்கூடிய பார்ட் இவருடையது. ட்ராமாமே பாந்தாய்மான். சிவ் பாபா கூட நாடகம் என்ற கைத்தில் கட்டுப்பட்டிருக்காரு. தும் பாவன் பன்கியே ஃபிர் நயா ஷரீர் சாஹியே. நீங்கள் எல்லாரும் தூய்மையாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அதுக்கப்புறம் புது ஷரீரம் தேவை. சிவ் பாபாவுக்கு அப்பனா ஷரீர் தோ ஹை நீ. சிவ் பாபாவுக்கு தனக்கென்ற உடல் கிடையாது. इन तन्स में इस आत्मा का महत्व है. இந்த உடல் இருக்கும்போது தான் இந்த ஆத்மாவுக்கு மகிமை. उनका रखा क्या वक्त मुरली चलाकर चले जाते हैं. சிவ் பாபா பிரம்மா சரீரத்திலே எப்போவுமே இருப்பாருன்னு சொல்ல முடியாது. வருவார், சேவை முடிஞ்சோன்னு போயிடுவார். வருவார், குழந்தைங்களுக்கு திருஷ்டி கொடுப்பாரு, போயிடுவார். வருவார், முரளி சொல்லுவார், அப்போ போயிடுவார். முரளி சொல்லிகிட்டே இருக்கும்போது கூட இடையிடையே அவர் போயிடுவார். तुम बच्चे समझते हैं बाप को मदद करने के लिए इन गार्डली सर्विस पर खड़े हैं. குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நம்ம பாபாவுக்கு உதவி செய்வதற்காக இந்த தெய்வீக சேவையில் ஈடுபட்டிருக்கின்றோம். பாப் கேட்டு அப்பனா ஸ்வீட் ஹோம் சோட்கர் ஆயேன்னா, பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய இனிமையான வீட்டை விட்டு வந்திருக்கீங்க. பரந்தாம் அர்த்தாத் பரேத்தே பரேதாம் ஹை மூல்வதன். பரந்தாமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரன மேலான, எல்லாத்துக்கும் மேலான உலகம்தான் மூலவத்தனம். பாக்கி கேல் சாரா சிருஷ்டி பர்ச்சல். மற்றபடி இந்த உலக நாடகம் என்பது இந்த சிருஷ்டியில் தான் நடைபெறுது. தும் ஜான்தே ஒண்டர்ஃபுல் கேல். நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க, இவைகள் யாவுமே விசித்திரமான ஒரு விளையாட்டு. பாக்கி துனியா ஏக்கி. மற்றபடி உலகம் என்பது ஒன்று தான். இந்த உலகத்தில் தான் சொர்க்கமும் நரகம் எல்லாம் மாறி. ஓலோ சாந்த் பர் ஜானேக்கி கோஷிஷ் கர். உலக மக்கள் சந்திர மண்டலத்துக்கு போக முயற்சி பண்ணுறான். எக்தோ சயின்ஸ் கா பல். இது அறிவியலினுடைய சக்தி. சைலன்ஸ் கி பல் சே ஹம் ஜப் சயின்ஸ் பர் ஜீத் பாத்தே ஹோ. நாம் இப்போ அமைதி சக்தியை, இந்த அமைதி சக்தியின் மூலமாக என்ன பண்ணோம்? விஞ்ஞான சக்தியின் மீது வெற்றி பெற வேண்டும். தப் சயின்ஸ் பி சுகதாயி பன் ஜாத்தி. சயின்ஸ் கூட இப்போ சுகம் தரக்கூடியதார். யஹா சயின்ஸ் சுக்குபி தேத்தே துக்குபி தே. இந்த உலகத்தில் விஞ்ஞானம் சுகமும் தருகின்றது, துக்கமும் தருது. வஹாத்து சுகி சுக். ஆனால் சத்தியத்தில் சுகமே சுகம்தான். துக்கா நாம் நகி. அங்கே துக்கம் என்ற பெயரே இருக்காது. ஐசே பாத்தே சாரிய தின் புத்தி மீ ரக்னீச். இந்த மாதிரியான விஷயங்கள் முழு நாள் புத்தியில் சிந்தனை செய்யணும். பாபாக்கோ கித்னா கியாலத் ரத். பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ சிந்தனைகள் இருக்கு. பாந்திலே விஸ்வர் கித்னா மார்க்காத்தி. ஏன்னா பத்தனமுள்ள தாய்மார்கள் காமம் என்ற விஷத்தை கொடுக்கலன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஐசே பாத்தே சாரா தின் புத்தி மீ ரக்னி சாஹி. கொய் தோ மோஹ்வஸ் பி ஃபஸ் படுத்தி ஹி. சிலர் மோகத்துக்கு வசமாகி அதிலே போய் மாட்டிக்கிறான். நிக்ஷி புத்தி வாலே ஜட் காங்கி அம்கோ அமிர்த் பீனா ஹை. நிக்ஷி புத்தி உள்ளவர்கள் உடனே என்ன சொல்வாங்க? நாங்கள் அமிர்தத்தை பருக வேண்டும். இஸ்மே நஷ்டம் மோகாச்சை. இதில் நம்ம மோகத்தை வென்றவர்களாக. புராணி துனியா செதில் உட் ஜானீச்சை. பழைய உலகத்திலிருந்து நம்முடைய இதயம் விடுபட்டது. ஐசே சர்வீஸ் தில் பர் சட் சக்தி. இந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தான் பாபாவுடைய இதயத்தில் அமர முடியும். உன்கோ சரணாகதி தேசத். அவர்களுக்கு பாபா சரணாகதி என்பது தருகிறார், அதான் அடைக்கலம் தர்றார். கன்யா பதிக்கு சரண்மே ஜாத்திகினா விஷ் பிக நகீர். ஒரு கன்யா திருமணம் ஆன பிறகு கணவனுடைய சரணத்தில் போகிறான். ஆனால் அந்த உறவில் என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். காமம் என்ற விஷம் இல்லாமல் இருக்க முடியாது. ஃபிர் பாப் கோ சரண் லேனா பட். மீண்டும் தந்தை சரணத்தில் எல்லா குழந்தைகளும் எடுத்துக்கிறாரு. பரத்து எக்தம் நஷ்டம் மோகா சாஹி. தந்தையினுடைய சரணத்தில் வந்துட்டோன்னா
முற்றிலும் மோகத்தை நீக்கிவிட வேண்டும். पतियों का पति मिला अब उनकी हम बुद्धियों की सहाय कर. பதிகளுக்கெல்லாம் மேலான பதி கிடைத்து விட்டால் இப்போ நம்முடைய புத்தியின் தொடர்பு அந்த ஒரே ஒருவர்கிட்ட தான் இருக்கு. இது புத்தியுகத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு அப்பாவுக்கு நிச்சயம் ஏற்படுகிறது. பஸ் மேரா தோ ஏக் தூஷணனா கொயி. குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. जैसे कन्या की पति से प्रीत जुड़ जाती है ना, எப்படி ஒரு கன்யாவுக்கு திருமணாகி கணவன்னு வந்த உடனே அந்த கணவர் மேலே முழுமையாக அன்புங்கிறது ஏற்பட்டுறது. ஏகை ஆத்மா கி பிரீத் பரமாத்மா. இங்கே ஆத்மாக்களுடைய அன்பு பரமாத்மா கிட்ட. உன்சே துக் மில்தா ஹை இன்சே சுக் மில்தா. உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் துக்கம் கிடைக்கும். ஆனால் பாபா நம்மக்கிட்ட உறவு வைக்கும்போது அவர் நமக்கு சுகம் தர்றார். ஏகை சங்கம் இஸ்கோ கோய் ஜான்தே நஹி. நடைபெறுவது சங்கம யுகம். இதை பற்றி வேறு யாருக்கு தெரியாது. தும்கோ கித்னா குஷி ஹோனிச்சு. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அதனால் குழந்தைகளுக்கு என்ன வேணும், மிகுந்த குஷி இருக்கணும். அம்கோ கவ்வியா அத்வா பகவான் மிலா. நமக்கு படகோட்டி தோட்டக்காரன் பாபா கிடைச்சிட்டாரு. படகோட்டின்னு சொல்லலாம் அவரை, தோட்டக்காரன். ஏன்னா நம்முடைய படகெல்லாம் விஷக்கடலேருந்து பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறார். அதனால் அவரை படகோட்டின்னு சொல்லுவோம். தோட்டக்காரன்னா முள் போன்ற ஆத்மாவை மலர்களாக மாத்துறாரு. ஜோம்கோ ஃபுலோங்கி பகிச்சாமை லேஜாத். அவர் நம்மளை மலர்கள் நிறைந்த தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். இசமய சபி மனுஷ காண்டே மிஷல் பன். இந்த நேரம் மனிதர்கள் அனைவரும் முள் போன்று இருக்காங்க. விகாரம் முள். ஸோ விகாரத்தினால தானும் துக்கப்படுறாங்க, மற்றவங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் முள்ளுன்னு சொல்கிறார். பாபாக்கா பபுல்நாத் பி கத்தேகி. அவரை பபுல்நாத் என்று கூட சொல்லப்படுகிறது. சப்சே படா காண்டா ஹே காம் கா. எல்லாத்தை விட மிக பெரிய முள் இது காமம் என்ற விகாரம். பலே தும் நிர்விகாரி ஃபூல் தே. முன்னாடி நீங்கள் விகாரம் இல்லாத மலர்களாக இருந்தீங்க. தீரே தீரே கலா கம் ஹோகி தப் படே காண்டே. கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறையும் போது இப்போ என்ன ஆயிட்டீங்க, மிகப்பெரிய முள்ளாக மாறிட்டீங்க. தும் ஜான்தி ஹோ அஸ்லி நாம் ஷிவ்ஹே. பாபாவுக்கு பபுல்நாத்னு பேர். பபுல்நாத்னா முல்லை மலராக மாற்றக்கூடியவர்னு அர்த்தம். ஆனால் அவருடைய உண்மையான பேர் ஒரே ஒரு சிவன் தான். ருத்ர கியான யஜ்யவா சிவ கியான யஜ்ய பாத்தி. இது ருத்ர ஞான யஜ்யம் என்று சொல்லலாம், சிவ ஞான யஜ்யம்னு சொல்கிறான். ருத்ர யஜ்யசே வினாஷ் ஜுவாலா நிக்லி ஹே. ருத்ர யாகத்தின் மூலமாக வினாசம் என்ற தீ ஏற்பட்டது. कृष्णपुरी अथवा आदि सनातन देवी धर्म की स्थापना हुई. கிருஷ்ணபுரி அல்லது தேவி தேவத தர்மம் ஸ்தாபனை ஆகியது. தும் இஸ் யஜ்ய துவாரா மனுஷ தேவதா பந்தே. நீங்கள் இந்த யஜ்யத்தின் மூலமாக மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆகிறீங்க. சித்திரபி வண்டர்ஃபுல் பனாத். சித்திரங்கள் கூட ரொம்ப அழகான சித்திரங்கள் உருவாக்கியிருக்கீங்க. विष्णु की नाभि से ब्रह्मा निकला. एक सब बातें तुम बच्चे जानते हो. ब्रह्मा सरस्वती लक्ष्मी नारायण. விஷ்ணுனுடைய தொப்புளிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டியிருக்காங்க. ஆனால் நாம் இப்போ அதனுடைய விஷயம் புரிஞ்சிட்டோம். இந்த பிரம்மா சரஸ்வதி தான் சத்தியத்தில் லக்ஷ்மி நாராயணா மாறுறாங்க. எக் நிக்ஷேனா. இந்த ஒரு நம்பிக்கை இருக்கல்லவா. லக்ஷ்மி நாராயண் கி 84 ஜன்ம் கி பாத் பிரம்மா சரஸ்வதி பந்த். லக்ஷ்மி நாராயணன் தான் 84 பிறவிகள் எடுத்த பிறகு அவங்க பிரம்மா சரஸ்வதி ஆகிறாங்க. மனுஷ ஐசே பாத்தே சுன்கர் சக்ரித் ஹோத்தே. மனிதர்கள் இந்த ஞான சம்பந்தமான விஷயங்கள் ஆழமான விளக்கங்களை கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. குஷிமே ஆத்தே. ரொம்ப சந்தோஷத்தில் வந்துடுறாங்க. பரத்து மாயா கம் நகி. ஆனாலும் மாயை என்பது குறைவானதல்ல. காம் மகா சத்ரு.
காமம் மகா எதிரியாக இருக்கின்றது. மனுஷனாம் ரூப்மே ஃபஸ்ய கிராதேத். மனிதர்களுடைய பெயர் உருவத்தில் மாட்டிட்டீங்கன்னா கீழே விழுந்துடுறீங்கன்னு என்ன அர்த்தம்? மாய்க்கு வசமாயிரு. பாப்கோ யாது கர்னே நஹி தேதே. பெயர் உருவத்தில் மாட்டிட்டீங்க, அப்புறம் பாபா நினைவு செய்யவே முடியாது. பாபா நினைவு வராது. ஏதாவது பெயர் உருவத்தில் மாட்டினீங்களே அவங்க நினைவு தான் வரும். அப்புறம் விக்காரத்தில் விழுந்துடுவீங்க. फिर वह खुशी कम हो जाती. அதுக்கப்புறம் खुशियाனது கூட குறைவாயிரு. इसमें खुशी नहीं होनी चाहिए, हम बहुतों को समझाते. சில குழந்தைகள் நிறைய பேருக்கு சேவை பண்ணால் அதிலே खुशी ஆயிடுறாங்க. நான் நிறைய பேருக்கு ஞானம் கொடுத்துட்டேன்னு. पहले देखना बाबा को कितना याद करता. ஸோ நீங்கள் என்ன சேவை பண்ணாலும் நான் பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு செய்கிறேன், இது சோதனை பண்ணிப்பார். रात को बाबा को याद करके सोता हूँ. இரவில் படுக்கும்போது பாபாவை நினைவு செய்துட்டு படுக்கிறேனா, யா பூல் ஜாத்தா ஹூம், அல்லது மறந்துடுறேனா, கை பச்சே தோ பக்கே நேமி பிஹே. சில குழந்தைகள் நியமங்களை கடைப்பிடிப்பதில் நல்ல உறுதியாக இருக்காங்க. பச்சும் பௌத் லக்கி ஹோ. நீங்கள் குழந்தைகள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். பாப்கே ஊப்பர் து பௌத் போஜா ஹே. பாபா மேலே நிறைய பொறுப்புகள் என்ற சுமை இருக்கு. சேவையினுடைய சுமைகள் இருக்கு. இத்தனை குழந்தைகள் இருக்காங்க, அவங்க பற்றியெல்லாம் சிந்தனைகள் பாபாவுக்கு வருது. परंतु फिर भी रथ को रियायत मिल जाती है. பாபா இந்த ரதத்தை கடனை எடுத்திருக்கார், அதற்குண்டான வாடகையை கொடுத்துட்றேங்கிறார். ज्ञान और योग भी है, इसके बिगड़ लक्ष्मी नारायण पद कैसे पाएंगे. ஞானம் மற்றும் யோகம் இந்த இரண்டு செய்யணும். இது செய்யலைன்னு எப்படி லக்ஷ்மி நாராயணன் பதவி பெற முடியும்? குஷி தோரத்தை அம்மா அக்கேலே பாப்கே பச்சா ஹூம். ரொம்ப குஷியே இருக்குதாம், நான் தான் பாபாவுடைய ஒரே ஒரு குழந்தை. மேரே டேர் பச்சே ஹே ஏக் நஷா பி ரஹதா. எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்கங்கிற அந்த பெருமை கூட ஏற்படுது. மாயா விகன் பி டால்தா. மாயை பல்வேறு தடைகளை ஏற்படுத்துது. பச்சோं को भी माया का विघ्न आते होगा. குழந்தைகளுக்கு கூட மாயினுடைய விக்னங்கள் வரும். கர்மாத்தித் அவஸ்தா ஆகிய சல்கர் ஆனி ஹே. ஆனால் இது வரைக்கும் நம்ம கர்மாத்தித் நிலை அடையிலையோ அது வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மாய வரத்தான் செய்யும். ये बाप दादा दोनों इकट्ठा है. शिव बाबा ब्रह्म बाबा ரெண்டு பேரும் ஒரே சரீரத்தில் இருக்காங்க இல்லையா? பிரம்ம பாபா ஆத்மா உட்கார இடத்துல பக்கத்தில் शिव பாபா வந்து உட்கார்றாரு. कहते மீட்டி மீட்டி பச்சே பாப் தோ பியார் கா சாகர் है. பாபா சோ இனிமையிலே இனிமையான குழந்தைகளே, தந்தை அன்பு கடலானவர். இன்கி ஆத்மா இக்கட்டா ஹே. शिव பாபாக்கு பக்கத்தில் பிரம்ம பாபா ஆத்மா ரெண்டு சேர்ந்து இருக்கு. एक भी प्यार करते. இவர் கூட அன்பு செலுத்துறார். समझते जैसे कर्म मैं करूँगा मुझे देख और करेगा. இந்த ஒரு ஸ்லோகன் சதா நினைவில் வைக்கணும். நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். बहुत मीठा रखना है. ரொம்ப இனிமையாக இருக்கணும். बच्चे बड़े सयाना चाहिए. குழந்தைகள் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்கணும். इन लक्ष्मी नारायण में देखो कितना समा सयाना. இந்த லக்ஷ்மி நாராயண் சித்திரத்தை பாருங்க, இவங்க சித்திரத்தில் எவ்வளோ அழகு இருக்குன்னு. शयानप से विश्वराज्य लिया. प्रदर्शनी द्वारा प्रजा तो बहुत बनती है. இந்த படவிளக்க கண்காட்சிகள் பார்க்கறதுனால, மற்றவங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுனால, சேவை செய்கிறதுனால, யோகா பண்ணுறதுனால நாம் என்ன ஆயிரும்? மீண்டும் சொர்க்க ராஜ்யத்தை அடைகிறோம். பிரதர்ஷனி தோரா பிரஜா தோ போத் பந்தி. படவிளக்க கண்காட்சிகள் நடக்கும்போது நம்ம போய் சேவை பண்ண நிறைய பிரஜைகள் உருவாக்க முடியும். பாரத் பௌத் படா ஹை, இத்தனி சர்வீஸ் கர்னி. பாரதம் மிகப்பெரிய தேசம். ஆகவே இங்கே என்ன பண்ணோம்? நிறைய சேவை பண்ணோம். தூசரை யாதுமே ரக்கர் வினாஷ் விக்ரம் பி வினாஷ்.
மற்றபடி நம்ம பாபா நினைவிலிருந்து அந்த பாவ கர்மங்களை எல்லாமே அழிக்கணும். எக்கடா ஃபுர்னா அம் தமோ பிரதான் சி சத்தோ பிரதான். குழந்தைகளுக்கு சதா இந்த கவலை இருக்கு. எந்த கவலை? நான் தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் எப்படி சத்தோ பிரதானமாக ஆகுவது? இஸ்மே மெஹனத். இதில் தான் நம்முடைய உழைப்பு தேவையார். சர்வீஸ் கா சான்ஸ் பவுத். சேவைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெயின் மே பேட்ச் பர் சர்வீஸ் கர்ஸ். ரயில் பயணம் செய்யும்போது அங்கே கூட பேட்ச் போட்டு சேவை செய்யணும். ஏ பாபா கா எக் வர்ஷா ஹே. இவர் சிவ் பாபா. இந்த சிவ் பாபா ஆஸ்தி பண்ணால் நமக்கு இந்த ஆஸ்தி கிடைக்கும். சொர்க்கத்தில் ஆஸ்தி அவர் கொடுப்பாரு. हम बाबा की याद से पावन दुनिया का मालिक. बाबा निनीव செய்ய நம்ம பாவன உலகத்துக்கு எஜமான் ஆயிரும். एक डब्बी में सर्विस कर फिर दूसरों में जाना चाहिए. ட்ரெயினில் நிறைய சேவை செய்யலாம். ஒவ்வொரு கோச்சில் எத்தனை பேர் இருப்பான், அதனால் ஒவ்வொரு கோச்சாக போய் சேவை பண்ணலாம். ஐசி சர்வீஸ் கர்னே வாலா ஹி தில் பர் சடே. அப்படி சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தான் பாபாவுடைய இதயத்தில் அமர முடியும். போலோ அம்மா ஆப்கி குஷ்கபரி சுனத். அவங்ககிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல வந்திருக்கோம். தும் பூஜி தேவதா தே. நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தீங்க. ஸோ நாம் மீண்டும் அந்த தேவதா நிலை அடைய போகிறோம். அப்பூஜ்ய பனோ. இப்போ மீண்டும் பூஜைக்கு உரியவர்களாக ஆக வேண்டும். சிடி அச்சிஹை. இதில் ஏனிப்படி சித்திரம் மிகவும் நல்லது. जिन्होंने टाइम वेस्ट किया उनको गैलप कर सर्विस में लग जाना चाहिए. யார் தன்னுடைய நேரத்தை வீணாக்கினார்களோ அவங்க இப்போ என்ன பண்ணலாம், நன்கு முயற்சி செய்து அவங்க நேரம் வீணானதை அந்த இதை ஃபில்லப் பண்ணும். சத்தோ ரஜோ தமோ ஸ்டேஜ் சித்து. சத்தோ ரஜோ தமோங்கிற இந்த நிலைகளை நீங்கள் நிரூபித்து சொல்லணும். ஸ்கூல் மே பிச்சாடி கேலப் கர்னே கா ஷோ. ஒரு பள்ளியில் மாணவன் கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் வர வர முழு ஆண்டு இதாக கவனக்குறைவாக விளையாட்டுத்தனமாக சரியாக படிக்காமல் இருந்தால் கூட ஒரு சிலர் கடைசியில் உட்காந்து நல்லா முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட்டில் வந்துடுறாங்க. अब यहाँ भी समझा जाते जिन्होंने टाइम वेस्ट किया उनको गैलप कर सर्विस में लग. இங்கே பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகள் யாரெல்லாம் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணீங்களோ இனி இருக்கக்கூடிய நேரத்தில் சேவை நிறைய பண்ணி அந்த இதை கேப்பை ஃபில்லப் பண்ணுங்கள். சர்வீஸ்க்கு மார்ஜின் பவுத். இப்போ சேவை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சர்வீஸ்ஃபுல் பச்சியா பவுத் நிக்கல்னி சாய். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் உருவாக்கணும். जिनकी बाबा का भी बेचते मंदिर में भी सर्विस अच्छी होगा. பாபாட்டையும் குழந்தைகள் அனுப்பணும். கோவில்களில் போய் படவிளக்க கண்காட்சி செய்து சேவை நல்லா பண்ணலாம். தேவதா தர்மம் வாலே ஜட் சம்ஜேங்கி. யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க. கங்கா ஸ்நான் பர் தும் சம்ஜா சக்தி. கங்கையில் யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போய் புரிய வைக்கலாம். தோ தில் பர் லஹிங்கி ஜரூர். அப்போ அவங்களுக்கு கட்டாயம் இதயத்தில் போய் பதியும். இந்த ஞானம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கங்கைங்கிற தண்ணீரில் குளிக்கிறதுனால ஆத்மா பாவனாக முடியுமா? இது உடலை தான் சுத்தப்படுத்துமே தவிர ஆத்மாவை சுத்தப்படுத்தாது. ஆத்மாவை சுத்தப்படுத்தணும்னா பகவானை நினைக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். अच्छा मीठी मीठी सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட வெகுகாலம் பிரிந்திருந்த செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. சதா ஹர்ஷித் ரக்னே के लिए रूहानी सर्विस करनी. சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். சச்சி கமாய் கர்ணி और करानी.
உண்மையான வருமானத்தை நீங்களும் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும். अपना और दूसरा कल्याण करना, தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். ட்ரெயின் மே பி பேட்ச் பர் சர்வீஸ் करना, ட்ரெயினில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற எதுவுமே இல்லைன்னா நீங்கள் போட்டிருக்கிற பேட்ச் வச்சு என்ன பண்ணுங்கள், சேவை செய்ய முடியுங்கிறார். சேவை செய்கிறதுக்கு ஆர்வம் வேணும். புராணி துனியா சே தில் ஹட்டா லேனா, பழைய உலகத்திலிருந்து உங்களுடைய மனதை நீக்கிவிட வேண்டும். நஷ்டம் மோகா பன்னா ஏக் பாப்சி சச்சி பிரீத்ர, மோகத்தை அழித்து விட வேண்டும். ஒரு தந்தை கிட்ட நீங்கள் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். வரதானம், संगम युग के महत्व को जान हर समय विशेष अटेंशन रखने वाला हीरो पाटदारी भव. சங்கம யுகத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு சமயமும் விசேஷமான கவனம் செலுத்தக்கூடிய ஹீரோ பாட்டதாரி பவ. ஹர் கரம் கத்தே ஹுயே, ஒவ்வொரு காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் சதா எகி வரதான் ஸ்மிருதி மிரை, சதா இந்த வரதானத்தை நினைவில் வைக்க வேண்டும். என்ன வரதானம்? மை ஹீரோ பாட்டதாரி ஹூ, நான் ஹீரோ பாத்திரதாரி. ஹர் கரம் விசேஷ் ஹோ, அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் விசேஷமானதாயிடும். ஹர் செகண்ட், ஹர் சமய, ஹர் சங்கல்ப் ஸ்ரேஷ்ட், ஒவ்வொரு செகண்டு, ஒவ்வொரு சமயம், ஒவ்வொரு எண்ணமும் श्रेष्ठமாயிடும். ऐसे नहीं कह सकते एक तो सिर्फ 5 मिनट साधारण, ஒரு பொழுது நீங்கள் இந்த மாதிரி சொல்ல முடியாது, நான் 5 நிமிஷம்தான் சாதாரணமான எண்ணங்கள் பண்ணேன்னு. சங்கம் கா 5 மினிட் பி பௌத் மகத்துவாது. சங்கம யுகத்தில் 5 நிமிடம் கூட ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. எவ்வளோ மகத்துவம் பாபா சொல்ல பாருங்க. 5 மினிட் 5 சால் से भी ஜாயதா. 5 நிமிடம்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த 5 நிமிடங்கள் 5 ஆண்டுகளை விட அதிகமானது. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வருஷத்துக்கு சமம். இஸ்லே ஹர் சமய இத்தனா அட்டென்ஷன் ரக், ஆகவே ஒவ்வொரு நேரமும் நீங்கள் அந்தளவுக்கு அட்டென்ஷன் இருக்க வேண்டும். சதா ஏக் राजभाग्य प्राप्त करना है तो अटेंशन भी सदा काल के, சதா காலத்துக்குண்டான ராஜபாகியத்தை நான் பெற வேண்டும் என்ற அட்டென்ஷன் சதா கால வைக்கிறேன். ஸ்லோகன், जिनकी संकल्प में दृढ़ता की शक्ति है उनके लिए हर कार्य संभव है. யாருடைய மனதில் திட எண்ணம் என்ற சக்தி இருக்கோ அவங்களுக்கு ஒவ்வொரு காரியமே நேடம் சம்பவம். திடத்தா தான் சஃபல்தாங்கிற, திடமான எண்ணம் இருந்தால் நாம் அந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
பாராட்டு மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுக்கு பைசா செலவில்லை. அப்படின்னாலும் அதோட மதிப்பு பொன்னை காட்டிலும் உயர்ந்தது. Words of appreciation and encouragement does not cost a penny, but are worth pounds.